அனைவருக்கும் நமஸ்தே. நான் ஸ்ரீநிதி பியூரிலிருந்து. நமஸ்தே ஆர்பிட்ரியம் தொடரிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். எங்களின் கடைசி எபிசோடில் டவ்களின் கருத்தை ஆராய்ந்து ஆர்பிட்ரியம் டவ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்தோம். இன்று நாங்கள் ஆர்பிட்ரியம் மன்றத்தில் ஆழமாக மூழ்கி இருக்கிறோம். ஆர்பிட்ரியமின் நிர்வாகத்தில் செயலில் பங்கு பெற நீங்கள் தயாராக இருந்தால் மன்ற வகைகளையும் வாக்களிக்கும் இயக்கவியலையும் புரிந்து கொள்வது அவசியம். தொடங்குவோம். மன்ற வகைகள் மேலோட்டம். எனவே இன்று மன்றத்தின் வகைகளின் மேலோட்டத்தை பெறுவதன் மூலம் தொடங்குவோம். ஆர்பிட்ரியம் மன்றம் பல வகைகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு சேவை செய்கின்றன, விவாதங்களை ஒழுங்கமைக்க உதவுகின்றன மற்றும் பயனர்கள் தகவலை கண்டறிய அல்லது புதிய உறவுகளை தொடங்குவதற்கு எளிதாகுகின்றன. முக்கிய வகைகள் சிலவற்றை பார்ப்போம். அறிவிப்புகள். ஆர்பிட்ரியம் குழுவின் அனைத்து சமீபத்திய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் இந்த பிரிவில் காணலாம். நெறிமுறை வரவிருக்கும் நிகழ்வுகள் மற்றும் பல்வற்றை பற்றி முக்கிய அறிவிப்புகளுக்கு இங்கே காத்திருங்கள். முன்மொழிவுகள். ஆர்பிட்ரியமின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முன்மொழிகளாக விவாதிப்பதற்கு வாக்கெடுப்பதற்கும் இந்த வகை உள்ளது. ஆர்பிட்ரியம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் நிர்வாகப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்கள் கருத்தை இங்கே தெரிவிக்கலாம். ஆளுகை. ஆளுகை பிரிவில் ஆர்பிட்ரியமின் ஒட்டுமொத்த ஆளுமை தொடர்பான விவாதங்களை நீங்கள் காணலாம். இதில் வாக்களிக்கும் நடைமுறைகள், நிர்வாக கட்டமைப்புகள் மற்றும் கொள்கை மாற்றங்கள் போன்ற தலைப்புகளும் அடங்கும். ஆர்பிட்ரியம் டவ்கள் எப்படி முடிவுகளை எடுக்கின்றன என்பதில் ஆர்வமுள்ள எவருக்கும் இது ஒரு முக்கிய பகுதி. டவ் திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள். இந்த வகை ஆர்பிட்ரியமின் பரவலாக்கப்பட்ட தன்னிச்சை அமைப்பு டவ் திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை பற்றி விவாதிக்க வேண்டும். ஆர்பிட்ரியமில் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றது மற்றும் நீங்கள் எவ்வாறு ஈடுபடலாம் என்பதை பற்றி இங்கே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பொது. இது ஒரு பொதுவான விவாத வகையாகும். இதில் நெறிமுறை தொடர்பான எதையும் பற்றி நீங்கள் மற்ற நடுவர் சமூகம் உறுப்பினர்களுடன் அரட்டை அடிக்கலாம். இவை ஆர்பிட்ரியம் மன்றத்தில் கிடைக்கும் பல வகைகள் சில மட்டுமே. நமது சமூகத்தை ஒழுங்கமைத்து ஈடுபாட்டுடன் வைப்பதற்கு ஒவ்வொரு பிரிவினரும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தகவல் அறிந்து இருக்க, புதிய யோசனைகளை முன்மொழிய, நிர்வகிப்பதை பற்றி விவாதங்களை அல்லது தொழில்நுட்ப ஆதரவை பெற நீங்கள் வந்தாலும் மன்றத்தில் உங்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்கிறது. ஆர்பிட்ரியம் டவ்வில் வாக்குப்பதிவு என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்முறை ஆகும். இது எவ்வாறு சமூக உறுப்பினர் ஒரு கருத்தை கூறுவதை உறுதி செய்கிறதோ அதே போலவே ஆர்பிட்ரியம் டவ் உள்ள வாக்குகளின் வகைகளை பார்ப்போம். ஆர்பிட்ரியம் டவ்வில் இரண்டு வகையான வாக்குகள் உள்ளன. வெப்பநிலை சரிபார்ப்பு. வெப்பநிலை சரிபார்ப்பை ஒரு சமூக வாக்கெடுப்பாக நினைத்து பாருங்கள். விஷயங்கள் தீவிரமடைவதற்கு முன்பு அனைவருக்கும் ஒரு திட்டத்தை எடை போட இது ஒரு வாய்ப்பு. இந்த வாக்குகள் பரவலாக்கப்பட்ட முடிவெடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்னாப்ஷாட்டில் நடக்கும். ஏன் வெப்பநிலை சோதனைகள்? இந்த காசோலைகள் இரண்டு நோக்கங்களுக்கு சேவை செய்கின்றன. ஆர்வத்தை அளவிடவும், ஒரு திட்டத்திற்கு காலங்கள் உள்ளதா என்பதை புரிந்து கொள்ள அவை ஆர்பிட்ரியம் முழுவதற்கு உருகின்றன. சமூகம் கூட கவலைப்படக்கூடிய விஷயமா? ஆரம்ப பின்னோட்டம். இது ஒரு முறையான ஆன்-செயின் வாக்கெடுப்பிற்கு செல்வதற்கு முன் ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களை பகிரவும் கொள்ளவும் முன்மொழியை சேமிக்கவும் இது ஒரு வாய்ப்பாகும். வெப்பநிலை சோதனைகளில் யார் வேணாலும் குறைந்தபட்சம் 0.01% வாக்களிக்கக்கூடிய டோக்கன்களை வைத்திருக்கும் அல்லது பிரதிநிதி உள்ளவர்கள் குறைந்தபட்ச பங்குகளை கொண்டு 6 டோக்கன்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். ஆர்பிட்ரியமின் வெற்றியில் ஆர்வமுள்ளவர்கள் ஒரு கருத்தை கூறுவதை இது உறுதி செய்கிறது. சங்கிலி வாக்கு. ஒரு முன்மொழி வெப்பநிலை சரிபார்ப்பில் தப்பு பிழைப்பதால் அது பெரிய லீக்குகளுக்கு பட்டம் போடுகிறது. ஆன்-செயின் வாக்கு. ஆர்பிட்ரியம் பிளாக் செயினில் நேரடியாக நடக்கும் விஷயங்கள் இங்குதான் அதிகாரப்பூர்வமாகின்றன. உண்மையில் இரண்டு வகையான ஆன்-செயின் வாக்குகள் உள்ளன. அரசியலமைப்பு ஏஏபிக்கள். இந்த ஹெவி வெயிட் முன்மொழிகள் ஆர்பிட்ரியம் டவ்வின் முக்கிய விதிகளை கையாளுகின்றன. ஒப்புதலுக்காக அவர்களுக்கு அதிகப்படி தேவை. அனைத்து வாக்களிப்பு
வாக்களிக்கக்கூடிய டோக்கன்களிலும் குறைந்த 5% அனுப்பப்பட வேண்டும். அரசியலமைப்பு அல்லாத ஏஏபிக்கள். இந்த வாக்களிப்பு அன்றாட விஷயங்களை உள்ளடக்கியது மற்றும் பங்கேற்கும் வாக்களிக்கக்கூடிய டோக்கன்களில் 3% குறைவாக இருக்க வேண்டும். ஆன்சைன் வாக்குகளில் யார் வாக்களிக்க முடியும்? வெப்பநிலை சரிபார்ப்புகளைப் போலவே டோக்கன்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே சங்கிலியில் வாக்களிக்க முடியும். இருப்பினும் பங்கேற்பாளர்கள் குறைந்தபட்ச பங்கு அதிகமாக இருக்கலாம். குறைந்தபட்சம் 1,00,000 வாக்களிக்கக்கூடிய டோக்கன்கள் வைத்திருக்கும் அல்லது பரிவர்த்தனைகளை வைத்திருக்கும் டோக்கன்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். இப்போது வாக்களிப்பின் 2 நிலைகளை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். உங்கள் வாக்களிப்பின் பிரத்யேகத்திற்குள் நுழைவோம். வெப்பநிலை சோதனை ஸ்னாப்ஷாட். ஒரு முன்மொழிவில் உங்கள் ஆரம்ப எண்ணங்களை வெளிப்படுத்த இது ஒரு குறைந்த தடை வழி. முன்மொழிவை கண்டறிய ஸ்னாப்ஷாட்டிற்கு சென்று ஆர்பிட்ரியம் DAO ஸ்னாப்ஷாட் இடத்தை கண்டறிய முன்மொழிகளை உலாவவும் நீங்கள் எடையோடு விரும்பும் ஒற்றை கண்டறியவும். உங்கள் வாலெட்டை இணைக்கவும். உங்கள் டோக்கன்களை கொண்டு வாலெட் ஸ்னாப்ஷாட்டுடன் இணைக்கவும். இது உங்கள் வாக்களிக்கும் சக்தியை சரிபார்க்கிறது. உங்களிடம் குறைந்தபட்சம் 0.01% வாக்களிக்கக்கூடிய டோக்கன்கள் இருக்க வேண்டும். மதிப்பாய்வு செய்து வாக்களியுங்கள். முன்மொழிவை கவனமாக படித்து அதன் சாத்தியமான தாக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாக்குக்கு ஃபார் அல்லது எகெயின்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நாம் வெப்பநிலை சரிபார்ப்பு கட்டத்தை முடித்துவிட்டோம். டாலியில் நடக்கும் மிகவும் முறையான ஆன்சைன் வாக்கு செயல்முறை ஆராய்வோம். சங்கிலி வாக்கு டாலி. ஒரு முன்மொழி ஆரம்ப சமூக வெப்பநிலை சரிபார்ப்பில் பிழைவதால் அது பெரிய லீக்குகளுக்கு படம் பெறுகிறது. ஆன்சைன் வாக்கு. இந்த உத்தியோகத்திற்கு வாக்கு டாலி மூலம் எளிதாக்கப்பட்டது. ஆர்பிட்ரியம் பிளாக் செயினில் நேரடியாக முன்மொழிவின் தலைவிதியை தீர்மானிக்கிறது. வெற்றிக்கான தேவைகள். ஒரு முன்மொழி இந்த கட்டத்தை கடக்க இது 2 தடைகளை அழிக்க வேண்டும். பெரும்பான்மை வாக்கு. திட்டத்திற்கு எதிராக நிராகரிக்க விட ஆதரவாக ஒப்புதல் அதிக வாக்குகள் பெற வேண்டும். இது சமூகத்தின் ஒருமித்த கருத்தை உறுதி செய்கிறது. கோரம் த்ரெஷ்ஹோல்ட். மொத்த வாக்களிக்கக்கூடிய டோக்கன்களின் சதவீதமாக அளவிடும் போது குறைந்தபட்ச பங்கேற்பு அளவை முன்மொழி அடைய வேண்டும். அரசியலை அமைப்பு ஏஐபிகளுக்கு ஒப்புதலாக அதிகப்படி தேவைப்படுகிறது. அனைத்து வாக்களிக்கக்கூடிய டோக்கன்களிலும் குறைந்த 5% அனுமதிக்கப்பட வேண்டும். அரசியல் அமைப்பு அல்லது ஏஐபிக்கு குறைந்தபட்சம் 3% அளவிடக்கூடிய டோக்கன்கள் ஏஐபியிலிருந்து சற்று குறைவான வரம்பு தேவை. ஆன்சைன் வாக்களிப்பு கட்டத்தில் ஒரு முன்மொழிக்கு தேவைப்படும் தடைகளை இப்போது நாங்கள் புரிந்து கொண்டோம். டாலியில் உங்கள் வாக்கை போட உங்களை தயார் செய்கிறோம். டாலியில் உள்நுழைக. குறிப்பிட்ட வாக்குகளுக்கும் காலத்தின் போது டாலிக்கு சென்று வாக்குகளுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்ட பணப்பை அதாவது வேலட்டின் பயன்படுத்தி உள்நுழையவும். முன்மொழிவுக்கு செல்லவும். டாலிக்குள் உங்கள் சுயவிவரத்தை உள்ள டாவ்கள் ஆராயுங்கள். பிறகு அல்லது எனது டாவ்கள் என்பதற்கு செல்லவும். முன்மொழியின் வாக்குகளை பொறுத்து அரசியலமைப்பு அல்லது அரசியல் இல்லா அமைப்பு அல்லது ஏஐபிகளுக்கான பக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் வாக்குகளை விரும்பி குறிப்பிட்ட இடத்தை கண்டறிய இது உதவும். ஆர்பிட்ரியம் மன்றத்தின் வகைகளை புரிந்து கொள்வதன் மூலம் டாவ் வாக்குப்பதிவுகள் உள்ள சிக்கல்கள் மற்றும் எங்கள் சமூக வழிகாட்டுகள் பின்பற்றுவதன் மூலம் ஆர்பிட்ரியம் நிறைவாக தீவிரமாக பங்களிக்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள். நீங்கள் யோசனைகளை முன்வைத்தாலும் முன்முயற்சிகளை வாக்களித்தாலும் அல்லது விவாதங்களில் ஈடுபட்டாலும் உங்கள் ஈடுபாடு நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.